போற போக்க பார்த்தா, கார்த்திகாவ நம்ம சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க போல இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நிலாவோட ரிசப்ஷனுக்காக நிலா சோழன் ரிசப்ஷனுக்காக திருவண்ணாமலைக்கு போயிருக்கிறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் நாள் நைட்டே வந்துடுறாங்க. அங்க தான் நிலாவுக்கு அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு மெஹந்தி வைக்கிறது அந்த மாரி பண்ணிட்டுருக்காங்க. சோழனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் ஒரு பியூட்டி பார்லர் போயிட்டு மேக்கப் பண்ணிட்டு, இந்த மாரி ஃபேஷியல் எல்லாமே பண்ணிட்டு நம்ம தாஸ் வந்து கூட்டிட்டு வீட்டுக்கு வராரு. இப்போ நைட்டு நல்லபடியா எல்லாருமே தூங்கி எந்திரிச்சுட்டு மறுநாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டி நம்ம வானதிக்கு கால் பண்றாங்க. "எல்லாருமே கிளம்பிட்டீங்களா வானதி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா பாண்டி, நாங்க எல்லாருமே கிளம்பிட்டோம். இப்ப திருவண்ணாமலைக்கு தான் வந்துகிட்டு இருக்கிறோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நேரா நீங்க கோவிலுக்கு வந்துருங்க. நம்ம கோவில்ல அங்கலாம் நெறைய கோவில் இருக்கு. முதல்ல சுத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இங்க ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாங்க. இப்ப சேரனனும், "ஆமாடா பாண்டி, நானும் கூட வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம பாண்டி, பல்லவன் அப்புறமா நம்ம சேரண்ணா இவங்க 3 பேருமே போறாங்க. சோழன் வந்து பார்த்தீங்கன்னா, "இல்ல வெளிலலாம் போக வேண்டாம். இன்னைக்கு நீங்க வீட்லயே இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சோழனையும், நிலாவையும் சொன்னதுனால, அவங்க 2 பேர் மட்டும் வீட்ல இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து போறாங்க. அங்க பாண்டி வந்து வானதிய கூப்பிட்டுட்டு பெரிய பெரிய கோவில் எல்லாத்தையுமே சுத்தி காட்டிட்டு இருக்கிறாங்க. வானதியோட அம்மாவும், அப்பாவும் எல்லாத்தையுமே சுத்தி பார்க்குறாங்க கூட சேர்ந்து. அப்பதான் கார்த்திகா வராங்க. நம்ம கஸ்தூரி கூட, அதாவது அவங்க அம்மாவும் கார்த்திகாவும் வந்திருக்கும்போது, "பெரியப்பா வரலையா அத்த?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாங்க. "இல்ல, அவரு வரலன்னு சொல்லிட்டாரு" அப்படின்ற மாதிரி நம்ம கஸ்தூரி சொல்லிருவோம். "அவர் கொஞ்சம் வேலையா இருக்குது. இன்னைக்கு வந்துருவாருன்னு சொல்லி பார்த்தா, கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு. அதனால லேட் ஆயிருச்சு. அதனால நீங்க போங்கம்மா. நான் வந்து நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லிர்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போ க நம்ம சேரன் இருந்துட்டு கார்த்திகா கிட்ட, "ஏன் கார்த்திகா, நீ உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல மாமா, அவர் துபாய்ல இருக்கிறார்ல, அவர் எப்படி வர முடியும் திடீர்னு அப்படின்ற மாரி சொல்லும்போது, சரி கார்த்திகா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சுத்தி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்ப நம்ம சேரன் கிட்ட வந்து கார்த்திகா கேட்குறாங்க, "சந்தா எப்படி இருக்காங்க மாமா?" அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கிறாங்கப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.